அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி இஃப்தார் ஸ்பெஷலாக நான் டெய்லி ஒரு ஹெல்த்தான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறேன். அதில் இன்றைக்கும் ஒரு ஹெல்த்தான கூல்ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஒரு டம்ளர் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் ஹெல்த்தாகவும் ஒரு எனர்ஜி ஃபுட்டாகவும் இருக்குங்க. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். அதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளாகவும் நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேங்க. அது அப்படியே இருக்கட்டும். எல்லாத்துலேயும் கரெக்டாக 10 தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அதோடையே இதில் ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நான் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு போகிறேன். பாருங்கள், இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து ஊற வச்சுட்டு போகிறேங்க. அதையும் சப்ஜா சீட்ஸும் நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா உபரியாகி நல்லாவே ஊறி வந்துடும். இது ஊறுறதுக்கு நமக்கு அதிக நேரம் எடுக்காது. பாருங்கள், ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் மூடி வச்சிடுறேன். ரெண்டுமே ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ பாலை காய்ச்சி எடுத்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் நான் ஆரோக்கிய பால் கடைப்பால் தாங்க எடுத்திருக்கேன், பாக்கெட் பால். எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1க்கு 1ன்ற அளவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நமக்கு பாக்கெட் பால் ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் அதை விட கொஞ்சம் குறைச்சி கூட தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்க வச்சிடறேன். நல்லா பால் நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் கொதிக்க வைக்கணும். எனக்கு பாத்திரம் பத்தலை அப்படின்றதுனால வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறேங்க. நல்லா பால் கொதித்து மேலே ஊற்றிடாத ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கார வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நோன்பு வச்சவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வயிறு காலியாக இருக்கும்போது இதை இஃப்தார் திறக்கும்போது நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸு. பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம ஊற வச்சு இந்த நட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாத அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. அதோடைய ஃப்ளேவருக்கோசரம் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். 1-2 அடியில் நமக்கு பேரிச்சம்பழம் கிடக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சாப்பிடும்போது அந்த பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா பால் கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம இதை எடுத்து ஊற்றிலாம் அரைச்சி வச்சுருந்தது. ஒரு 1/2 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாலோட நட்ஸ் அரைச்சதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க்ஸ் தான் இது. எடுத்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கைவிடாத கலக்கி விட்டுட்டு நான் ஆற வச்சிடறேன். நல்லா சில்லுன்னு நமக்கு ஆறணும். எப்படியும் ஒரு 1/2 ஹவராவது ஆகுங்க. இது நல்லா இந்த ஹீட்டு நமக்கு தணிஞ்சு வரத்துக்கு. ஆறுனதும் ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்றேங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்து நம்ம அதோடு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஐஸ் கட்டி நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாட்டர் மெலன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வேறு எந்த ஃப்ரூட்ஸும் சேர்க்கலை. அதோட ஐஸ் கட்டி சேர்த்து சில்லுன்னு எனக்கு சர்வ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தான கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க இஃப்தார் ஸ்பெஷலில். ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.